ஹலோ மக்களே, மே 25 சலங்கையில் ப்ரோமோ ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் குட்டிருவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ககனும் சூர்யாவும் அந்த இன்ட்ராகிரேஷன் ரூமில் இருக்கிறாங்க. ககனை வந்து அவர் ரொம்ப அசிங்கமாக பேசி, இங்கே பாரு இப்போ நீ ஏன் கண்ட்ரோலில் இருக்க அப்படின்னு சொல்லி இந்த எஸ்ஐ சூர்யா வந்து சொல்கிறாரு. இங்கே பாரு, இந்த காக்கி சட்டைக்கு ஒரு பவர் இருக்குது, இப்போ நீ என் கையில் வசமாக மாட்டிக்கிட்ட அப்படின்னு சொல்லி நான் உன்னை என்ன வேணாலும் பண்ணலாம், என்னை யாரும் எந்த கேள்வியும் கேட்க முடியாது, உன் மேலே நான் எஃப்ஐஆரும் போட்டேன், இதுக்கு அடுத்து யார் இல்லை நான் இல்லை, எனக்கு மேலே இருக்கிற யார் நினைச்சாலுமே உன்னை வந்து காப்பாற்ற முடியாது, உன்னை ஜெயிலுக்கு கூட்டிட்டு போய் காலம் ஃபுல்லாக உன்னை கழித்திங்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவர் வந்து இந்த மாதிரி ககன் கிட்ட பேசிட்டு இருக்கிறாரு. உடனே ககன் வந்து கெக்கன்னு சிரிக்கிறாரு. சிரிச்சுட்டு சொல்றாரு, டேய் ஒரு பொய் கேஸ் போட்டு ஒரு பொய்யான ஒரு ஆதாரத்தை திரட்டி என்னை அரெஸ்ட் பண்ணி வெக்கமே இல்லாம இப்ப கூட தைரியமா ஆம்பளையா இல்லாம கையில விலங்கு போட்டு நான் அடிச்சு இப்படி வந்து கொடுமைப்படுத்துற உனக்கே அவ்வளவு இருந்தா, நான் நேர்மைக்கு கட்டுப்பட்டவன், எனக்கு அன்னைக்கு என் கையால எவ்வளவு அடி வாங்கினேன் அதெல்லாம் உனக்கு மறந்து போச்சா அப்படின்னு சொல்லி இவர் இந்த நேரத்துலயும் வந்து ககன் வந்து கெத்து காட்டிட்டு இருக்கிறாரு. அதாவது நான் அன்னைக்கு உன்னை எப்படி அடி வெளுத்து எடுத்தேன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா, எப்படி உன்னை அடிச்சேன்னு ஞாபகம் இருக்கா, அன்னைக்கு ஐயோ பாமனு உயிரை மட்டும் விட்டுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. உடனே இது வந்து எஸ்ஐ சூர்யாவுக்கு வந்து ரொம்ப ட்ரிகர் ஆகுது. டேய் அன்னைக்கும் வந்து ஏதோ அன்னைக்கு அடிச்சது நான் எதுக்கு போலீஸ் கிட்ட சொல்லலன்னு நினைக்கிற, பெரிய டிஜிபி கிட்ட எதுக்கு சொல்லலன்னு நினைக்கிற, உன் சவு என் கையால நடக்கணும், அதுக்காக தான் அன்னைக்கு நான் யார்கிட்டயும் சொல்லாம இருந்தேன் அப்படின்னு சொல்லி திரும்ப என்ன பண்றாரு. இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கல ககன் வந்து இவருக்கு வந்து பயப்படவும் இல்லை ஒன்றும் இல்லை. அவர் திரும்பியும் கெத்தா சிரிச்சுட்டு உன்னால முடிஞ்சதை பார்த்துக்கூட அப்படின்னு சொல்றாரு. உன்னால இப்ப கூட என்ன உன்னால நேர்மையை கூட மோத முடியல, குறுக்கு வழியில ஒரு திட்டத்தை போட்டு மாட்ட வச்சிருக்க, நீ எல்லாம் ஒரு போலீஸ்ன்னு வெளியே சொல்லாத, நீ எல்லாம் போலீஸா இருக்கவே தகுதி இல்லாதவன் அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து ககன் வந்து சொல்லிட்டு இருக்கிறாரு. எஸ்ஐ சூர்யாவுக்கு வந்து ரொம்பவே கோவம் வந்துடுது. அதுக்கடுத்து என்ன பண்றாரு, ககனை பிடிச்சி அந்த டேபிள் அவரோட தலையை வச்சு அடின்னு அடிச்சிட்டு இருக்காரு. அடிச்சு உனக்கு இவ்வளவு பட்டு உனக்கு திருந்த மாட்டல, இவ்வளவு அடிச்சும் உனக்கு புத்தி வர மாட்டேங்குதுல, நீ இங்க வந்து என்கிட்ட டயலாகா பேசிக்கிட்டு இருக்க நீனு அப்படின்னு சொல்லி இந்த எஸ்ஐ சூர்யா வந்து நல்லா பழி தீக்கணும்னு சொல்லிட்டு அப்படி வாயில ரத்தம் கையில ரத்தம் காலில் ரத்தம்ங்கிற மாதிரி இருக்கு. அவரை வந்து கேப்பே விடாம அடிச்சு சாகடிக்கணுங்கிற பேர்ல எஃப்ஐஆரும் போட்டார் அவரு. அந்த பொண்ணும் வந்து சாட்சி சொல்றதுக்கு எல்லாமே ரெடி ஆயிட்டாங்க. இதுக்கு அடுத்த ஆதாரமும் இல்லை. உடனே உனக்கு எதிராதாண்ட எல்லா ஆதாரமும் இருக்கு, உனக்கு காலம் ஃபுல்லா உனக்கு கோர்ட்ல நிப்பாட்டி நீ இது செய்யாத தப்பையும் செஞ்சேன்னு எல்லாத்துக்கும் நான் உனக்கு தண்டனை வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் வந்து அந்த கயிறை கட்டி அடிங்க அப்படின்னு சொல்லிட்டு கான்ஸ்டபிள் கிட்ட வந்து திரும்பவும் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. உடனே இவனை போய் அடிச்சு சோறு தண்ணி கொடுக்காம இவனை அடிச்சு தும்சம் பண்ணுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்க பிந்து வீட்டுல பார்த்தா அபூர்வாக்கு வந்து டவுட் வந்துருது. பிந்துவை போட்டு அடி அவங்களும் பலார்க்கலான்னு கணத்துல 2 அடி வைக்கிறாங்க பிந்துக்கு. உடனே என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்க, நீ இங்க வந்தது யாரு, உண்மைய சொல்லு, அவங்க என்ன பேக்ல புஸ்தகம் தானே இருக்குன்னு சொன்னாங்க, எப்படி உன்னோட ட்ரெஸ் வந்துச்சு, வீட்டை விட்டு ஓடி பார்க்கலாம் நினைச்சியா நீ அப்படின்னு சொல்லி, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா உனக்கு இவ்வளவு திமிரு இருக்கா உனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திட்டிட்டு இருக்கிறாங்க பிந்து. உடனே அத்தை நான் சீரியஸா சொல்றேன், வந்தது எனக்கு ஃபாத்திமா தான், எனக்கு ஃபாத்திமான்னு ஒரு ஃப்ரெண்டு கூட இருக்கா, நீங்க வேணா நான் அவளோட போட்டோ கூட காட்டுறேன், நீங்க வேணா காலேஜ்ல போய் கூட விசாரிச்சுக்கோங்க, எனக்கு உண்மையா ஃபாத்திமான்னு ஒரு ஃப்ரெண்டு இருக்கிறா அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிட்டு அவ வந்து புஸ்தகம் தான் எடுத்துட்டு வந்தான்னு நினைச்சேன், ஆனா அவ எதுக்காக என் ட்ரெஸ் எடுத்தான்னு எனக்கு எதுவுமே புரியல அத்தை, சத்தியமா அவ எதுக்கு இப்படி எல்லாம் பண்ணான்னு எனக்கு தெரியல அத்தை, என்ன நம்புங்க அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்கிறாங்க. அதுக்கடுத்து சரி என்ன நான் சின்ன குழந்தை நினைச்சிட்டு இருக்கேன், நீ என்ன சொன்னாலும் நம்புறதுக்கு அப்படின்னு சொல்லி அபூர்வா வந்து இப்பவும் வந்து பிந்துவை பிடிச்சி திட்டிட்டு இருக்கிறாங்க. நீ என்ன சொன்னாலும் நம்புறதுக்கு நான் என்ன சின்ன கை குழந்தையா, எல்லாம் உன் நடிப்பெல்லாம் எனக்கு தெரியும் டி, இதுக்கு அடுத்து நீ பொய் சொல்ற பத்தியா, என்கிட்டயே உன்னோட வாழ்த்தனத்தை காட்டிட்டு இருக்கியா, என்கிட்டயே உன் விளையாட்டுத்தனத்தெல்லாம் காட்டிட்டு இருக்கியா, இதுக்கு அடுத்து நீ உனக்கு இதுதான் கடைசி வார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து சரி உனக்கு ஃபாத்திமான்னு ஒரு ஃப்ரெண்டு இருக்கா, நீ சொல்றது எல்லாமே உண்மைனே வச்சுக்குவான், அவ மூஞ்ச பாக்குற நேரத்துல எதுக்கு அவ வீட்டை விட்டு ஓடி போனா, அப்ப யார் அது, உண்மைய சொல்லு யார் அது அப்படின்னு சொல்லி திரும்பியும் வந்து மிரட்டிட்டு இருக்கிறாங்க. அதுக்கடுத்து பிந்து வந்து இல்லத்த எனக்கு தெரியல, அவங்க ஏன் ஓடி போனான்னு எனக்கு இன்னுமே தெரியல, அவளுக்கு தெரியும் வந்தது யாருன்னு, உனக்கு தெரியும் உண்மையா சொல்லு யாருன்னு அப்படின்றாங்க. உண்மையா ஃபாத்திமா தான் எனக்கு தெரியாது அப்படின்றாங்க. சரி முடிஞ்சு போகட்டும், இதுக்கு அடுத்து உன் ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ள யாராவது அடி எடுத்து வச்சாங்க அவ்வளவுதான் சொல்லிட்டேன், நீயும் இனிமேல் இந்த வீட்டை விட்டு எங்கேயும் வெளியே போக கூடாது. மீரா
பாத்துக்கோ, அவ ரூமை விட்டு வெளியே எங்கேயுமே வரவே கூடாது, வீட்டை விட்டு வெளியே போனான்னு தெரிஞ்சது அவ்வளவுதான். இவளை பார்க்கவும் இனிமேல் எந்த ஃப்ரெண்ட்ஸும் வீட்டுக்கு வரவே கூடாது மீரா, அவ்வளவுதான் நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து திரும்பியும் வந்து மீரா கிட்ட இந்த மாதிரி கத்திட்டு இருக்கிறாங்க. அபூர்வா கத்திட்டு அவங்க பாட்டு போயிடுறாங்க. உடனே பிந்து வந்து அழுதுட்டே ரூமுக்கு போறாங்க. இனிமேல் வந்து சிவா கிட்ட பேசவும் முடியாது, சிவாவை பார்க்கவும் முடியாது, இவங்க ஃப்ரெண்ட்ஸ் மூலமும் எதுவுமே பண்ணவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து அழுதுகிட்டே வந்து உண்மையாதான் தான் நான் சொல்றேன், அது வந்து என் ஃபாத்திமான்னு சொல்றாங்க. அதனாலும் அப்புறம் வந்து அவங்க மனசை மாத்திக்கிற மாதிரி இல்லை. இங்க பார்த்தா நக்ஷத்ராவும் சரியும் வந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதாவது அவங்க சுத்தி பார்க்க தானே வந்திருக்காங்க. இவங்க ஒரு பெரிய ஃபால்ஸ்க்கு போறாங்க, தண்ணி விழுகிற இடத்துக்கு போறாங்க. அதாவது என்ன சொல்றது, உச்சிக்கு போயிட்டாங்க. அப்படி மேல ஃபுல்லா தண்ணி, அப்படியே அருவி மாதிரி விழுந்துகிட்டே இருக்கு. இவர் வந்து கேமரா வேற கையில எடுத்துட்டு வந்திருக்கிறாரு. சுத்தி சுத்தி எல்லாத்தையும் நடக்கிற எல்லாத்தையுமே வந்து இவர் படம் பிடிச்சிட்டு இருக்கிறாரு. கேமரால படம் பிடிச்சி வீடியோ எடுத்துக்கிட்டு உடனே 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி. இவங்களுக்கு நட்சத்திராவோட பிளான் என்னன்னா, இந்த அருவியில இந்த மலையில இருந்து தள்ளிவிட்டா எலும்பு கூட மிஞ்சாது, இதுல இருந்து இவனை பிடிச்சி தள்ளி விடணும். இதுக்காக தான் இவங்க பிளான் பண்ணி வந்திருக்காங்க. உடனே அது எப்படி நடந்துச்சுங்கிறத நம்ம பார்க்கலாம். அதாவது செரி காப்பாற்றப்பட்டாரா இல்லை கொலை பண்ணிட்டாங்களா என்னங்கிறத நம்ம கண்டிப்பா பார்க்கலாம். வந்து செரிக்கிட்ட வந்து ரொம்ப அன்பா பேசுற மாதிரி நட்சத்திரம் வந்து பேசிட்டு இருக்கிறாங்க. இங்க பாரு செரி, நம்ம இதுக்காக இன்னைக்குதான் எனக்கு வந்து உன்னை பத்தி எல்லாமே தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சும்மா ஐஸ் வச்சுட்டு இருக்காங்க. நட்சத்திரம் வந்து செரிக்கிட்ட, இங்க பாரு நட்சத்திரா, நீ எப்பவுமே நீ கெத்தா இருக்கணும், நீ மகாராணியா இருக்கணும், நீ அதிகாரம் பண்ணிட்டு அப்படி இருப்பல்ல, எனக்கு அதுதான் நட்சத்திரம் எனக்கு உன்கிட்ட பிடிச்சது. நான் வந்து உன்னை பிடிக்காம தான் உன் கழுத்துல தாலி கட்டினேன். ஆனா எப்போ உன் கழுத்துல தாலி கட்டணும் அந்த நிமிஷத்துல இருந்தே நான் வந்து உன்னைதான் என்னோட மனைவியா நினைச்சு நான் வாழ ஆரம்பிச்சிட்டேன். உனக்காக நான் என்ன வேணா என்னை மாத்திப்பேன், உனக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரி, அதுக்கடுத்து நீயும் இவ்வளோ சீக்கிரமா நீ மாறுவேன்னு நான் கனவுல கூட நினைக்கல, இது இவ்வளோ சீக்கிரம் நீ மாறுவேன்னு தெரிஞ்சிருந்தா அதாவது அந்த விஷயத்த முன்னாடியே நடந்திருக்கும், உனக்கு முன்னாடியே நான் ஒரு கரண்ட் ஷாக் எல்லாம் வச்சிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சரி வந்து இந்த மாதிரி எல்லாம் நட்சத்திரட்ட பேசிட்டு இருக்காங்க. உடனே இவங்களும் அதுக்கடுத்து இவரும் உடனே கேமரா வந்து ஆஃப் பண்ணவே இல்லை, அவர் வளைச்சு அந்த தண்ணி வீழ்ச்சியை வந்து எடுத்துக்கிட்டே சரி நட்சத்திரம் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அதுக்கடுத்து சரி எனக்கும் இன்னைக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது, இன்னைக்கு தான் நமக்கு ஃபர்ஸ்ட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. உடனே ஐயோ சரி அதெல்லாம் வந்து இப்ப எதுக்கு பேசணும், இப்ப நம்ம எங்க சுத்தி பார்க்க தானே வந்திருக்கோம், இந்த நீர்வீழ்ச்சியை பார்க்க தானே வந்திருக்கோம், நீ உனக்கு எங்க சுத்தி அங்க சுத்தி நீ கரெக்டா அதே டாபிக்ல வந்து நிக்கிற சரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சிரிச்சு பேசிட்டு இருக்கிறாங்க. உடனே அதுக்கடுத்து இவங்களும் வந்து கீழே என்ன பண்ணலாம் பார்த்துட்டே இருக்கிறாங்க. உடனே அதுக்கடுத்து சரி வந்து நட்சத்திர கையை பிடிச்சி திரும்ப வா நம்மளும் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. உடனே அதுக்கடுத்து இருக்கட்டும் சரி நீ வந்து முதல்ல வீடியோ எல்லாம் எடு, இந்த சுத்தி நீர்வீழ்ச்சிலாம் எவ்வளோ அழகா இருக்கு, வா நம்ம அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட இன்னும் அந்த நீர்வீழ்ச்சி இவங்களே ரொம்ப ஹைட்ல இருக்காங்க, ரொம்ப மேலே இருக்கிறாங்க. அங்கே சுத்தி வந்து யாருமே இல்லை, அந்த நீர்வீழ்ச்சியை பார்க்கறதுக்கு நட்சத்திரமும் செரியும் மட்டும்தான் இருக்காங்க. சுத்தி வேற எந்த மக்களோ வேற யாரு எந்த கப்பிள்ஸோ யாருமே அந்த இடத்துல இல்லை, இவங்க 2 பேர் மட்டும் தான் இருக்கிறாங்க. உடனே இங்கே கிட்ட போகலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து கூப்பிட்டுட்டு உடனே அதுக்கடுத்து நட்சத்திரா நமக்கு இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் நைட்டு நினைச்சாவே எனக்கு ஒரு மாதிரி ஜாலியா இருக்கு, ஐயோ எனக்கு வந்து நீ அப்படின்னு சொல்லிட்டு இவர் பாட்டு வைக்கப்பட்டுக்கிட்டு அதை பத்தி பேசிட்டு இருக்கிறாரு. ஒன்று அதுக்கடுத்து நீ ரொம்ப மோசம் சரி எதை பேசினாலும் கரெக்டா நீ அதே டாபிக்ல வந்து நிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இல்ல நட்சத்திரா நீ இவ்வளவு சீக்கிரம் மாறுவேன்னு நான் நினைக்கவே இல்லை, அதுவும் நீ இவ்வளவு சீக்கிரம் புரிஞ்சுப்பன்னு நான் நினைக்கவே இல்லை, நீ இவ்வளவு சீக்கிரம் நீ ஏத்துப்பன்னு நான் கனவுல கூட நினைக்கவே இல்லை, இந்த ஹனிமூன் ட்ரிப் வந்து உண்மையாவே நமக்கு ஹனிமூனா அமையும் நான் நினைக்கவே இல்லை, நான் ஏதோ உன் கூட கொஞ்சம் சந்தோஷமா இருக்கலாம் தான் வந்தேன், உன் கூட சந்தோஷமா கொஞ்சம் மெமரிஸ் கிரியேட் பண்ணலாம் தான் வந்தேன் அப்படி இப்படின்னு இவர் பேசிட்டு இருக்கிறாரு. உடனே சரி இப்பதான் வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் நைட்டுன்னு வச்சுக்கோ, அந்த மாதிரி நம்ம இப்போ சும்மா ஒரு ரிஹர்சல் மாதிரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. இப்பதான் நமக்கு கல்யாணம் ஆயிருக்கு, இப்பதான் நமக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடக்குது அப்படிங்கிற மாதிரி சும்மா ஒரு ரிஹர்சல் மாதிரி பார்த்துக்கலாம் சரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே அதுவும் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து சரி அதுக்கு முன்னாடி வா நம்ம போட்டோஸ் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு இவர் வந்து அந்த கேமராவை திருப்பி இவங்க 2 பேர்த்தையும் வந்து போட்டோ எடுக்கிறாரு. இவரே அதாவது சரியே அவர் கையை திருப்பி அந்த கேமராவை திருப்பி இவங்க 2 பேரும் போட்டோஸ் எடுத்துட்டு இருக்கிறாங்க. உடனே இவங்க வந்து ஐயோ இது இருக்கட்டும் சரி வேண்டாம் இப்ப இதுக்கு அப்படின்னு சொல்றாங்க. இவங்க எதுக்கு பயப்படுறாங்கன்னா நாளைக்கு இது வந்து ஆதாரம் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சரி கொன்னது இவங்க தான் தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆதாரம்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்க விலக பாக்குறாங்க. இருந்தாலும் வந்து சரி வந்து எடுத்துக்கிறாரு. ஐயோ நீ என்னைய எடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இங்க சுத்தி இருக்கிற அழகான காட்சியெல்லாம் எடு, அந்த ஃபால்ஸ் எடு, அங்க எடு இங்க எடு, இந்த சுத்தி இந்த மரங்கள் எடு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சுத்தி பார்த்தா இவங்க சுத்தியுமே நீர்வீழ்ச்சி தான்,
அப்படி தண்ணி எல்லா பக்கமும் தண்ணி, சென்டர்ல இவங்க நிக்கிறாங்க. அப்படி 1000 அடிக்கு மேல இருக்கு கீழே, அதுல ஃபுல்லா தண்ணி விழுந்துகிட்டே இருக்கு. இவங்க உடனே அந்த ஃபர்ஸ்ட் நைட் தான் இப்ப நடக்கும்னா அது எப்படி நடக்கும்னு சொல்லிட்டு இவங்க வந்து சும்மா ரிஹர்சல் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதாவது சும்மா அங்க வெட்ட வெளியா இருக்கு, கதவை லாக் பண்ற மாதிரி ஒரு கிளாஸ் பால் எடுத்துட்டு வராங்களாம். லாக் பண்ற மாதிரி சும்மா ஆக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க, காத்துல ஆக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க நட்சத்திரா. உடனே ஆக்ஷன் பண்ணிட்டு இவங்க வந்துட்டு முதல்ல வந்து பாலை வந்து இவங்க கிட்ட கொடுக்குறாங்க. உடனே கொடுத்துட்டு சொல்றாங்க, நீங்க பாதி குடிச்சிட்டு எனக்கு கொஞ்சம் பாதி வச்சிருங்க அப்படின்னு சொல்லி நட்சத்திரா குடிச்சிட்டு இருக்காங்க. புருஷன் குடிச்ச பாதியை தான் வந்து அவங்க மனைவியும் குடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுல ஒண்ணுமே இல்லை, இவங்க கையில கிளாஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, சும்மா ஆக்ஷன் கிளாஸ் கொடுக்குற மாதிரி வந்து நட்சத்திரம் வந்து ஆக்ஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. சரி கிட்ட உடனே சரியா அதை வாங்கி குடிக்கிற மாதிரி குடிச்சிட்டு இந்த பாதி கிளாஸ் வந்து இவங்களுக்கு கொடுக்குற மாதிரி திரும்ப ஆக்ஷன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. உடனே அதுக்கு எடுத்து உடனே இதுக்கு அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி கேட்கிறாரு. ஐயோ, இதுக்கு அடுத்து சாஸ்திர சம்பிரதாயங்கள்லாம் இருக்கு. சரி, இப்ப நான் வந்து நீ என்னோட கணவர் ஆயிட்டேன், நான் உன்னோட மனைவி ஆயிட்டேன், முதல்ல பால் கொடுக்கணும், அடுத்து உன் காலில் விழுந்து நான் ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இப்போ காலில் விழுக போறாங்களா இல்ல காலை வாரி விட போறாங்களா அப்படிங்கிறது தான் தெரியும். ஒண்ணு சரி வந்து இவங்க உண்மையாவே திருந்திட்டாங்க. நட்சத்திரம் வந்து இப்ப நம்ம மேல ரொம்ப அன்பா இருக்கா, நம்ம மனைவியா ஏத்துக்கிட்டா, இனிமேல் வந்து நட்சத்திரம் நம்ம கூட சந்தோஷமா வாழலாம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்துல இருக்கிறாரு. இப்ப என்ன பண்ண போறாங்கன்னா காலில் விழுகிற மாதிரி வந்துட்டாங்க. ஆல்ரெடி இவங்க அந்த எண்டுல தான் நிக்கிறாங்க, அந்த ஃபால்ஸோட எண்டுல தான், கொஞ்சம் முன்னாடியில தான் இருக்கிறாங்க. நீர்வீழ்ச்சி வேற பெரிய, இது 1000 அடி நீர்வீழ்ச்சி மாதிரி இருக்கு. இவங்க காலில் விழுகிற மாதிரி உடனே நீ தீர்காயுஷா இருக்கணும், நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து வாழ்த்திட்டு இருக்கிறாங்க நட்சத்திரா. உடனே இவங்க என்ன பண்றாங்க, டக்குன்னு அவங்களோட கால் அந்த ஷூவை பிடிச்சி அப்படியே ஒரு இழுத்து விட்டுறாங்க. அப்படியே சரி வந்து கீழே விழுந்துடுறாரு. அப்படியே அவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. 1000 அடியில போயிடுறாரு. இதுக்கடுத்து என்ன நடந்துச்சு, அவர் உயிரோட இருக்காரா இல்லையா, அவர் செத்துட்டாரா, அவருக்கு என்ன ஆச்சு, எதுவுமே தெரியல. உடனே இவங்க மேல நின்றுட்டு உனக்கு என் கூட எனக்கு பிடிக்காத கல்யாணத்தை நீயே வந்து பண்ணிட்டு, உன்னை எனக்கு பிடிக்கவே இல்லை, இதுல உன் கூட ஃபர்ஸ்ட் நைட்டா, கனவுல தாண்டா உனக்கு இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி இவங்க என்ன டைலாக் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க மேல நின்று. ஏன்டா உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் கழுத்துல தாலி கட்டுவ, உனக்கு தாலி கட்டுறதே, நீ எனக்கு தாலி கட்டினதே பெரிய தப்பு, இதுல நான் உன் கூட சேர்ந்து வாழ்வேன், முறை உனக்கு பகல் கனவு கண்டுகிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி இவங்க வந்து இன்னுமே சண்டை, இவங்க பாட்டு பேசிட்டு இவங்க பாட்டு போறாங்க. இங்க பூமியும் கிருஷ்ண பிரசாத்தும் வந்து இவங்களை இங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இங்க பார்த்தா எஸ்ஐ சூர்யா வந்து திரும்ப அந்த ரூம்ல இருந்து எடுத்துட்டு வந்து கயிறு கெட்டி திரும்பியும் வந்து ககனை போட்டு அடி நடிச்சிட்டு இருக்கிறாங்க. அடிச்சு அவன் வாயில இருந்து ரத்தம் கொட்டுது. அதுக்கடுத்து தண்ணியை ஊத்தி அடிச்சிட்டு இருக்கிறாங்க. அதுக்கடுத்து இவர் வந்து கான்ஸ்டபிள் கிட்ட சொல்றாரு, இவர் எஸ்ஐ சூர்யா, இங்க பாரு, அவனுக்கு சோறு தண்ணியில எதுவும் கொடுக்காதீங்க, தண்ணியை ஊத்தி தெளிய வச்சு அவனை அடிச்சு சாவிடிங்க அப்படின்னு சொல்றாங்க. சார் ஆல்ரெடி அவர் ரொம்ப அடி வாங்கி ரொம்ப சோர்ந்து போய் ரொம்ப டயர்டா இருக்காரு சார், இதுக்கு மேல அடிச்சு அவர் செத்துருவார் சார் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்டா உங்க அப்பா வீட்டு காசாடா, என்ன கேஸ் வந்தாலும் நான் பாத்துக்கிறேன், இங்க அவன் சொல்றத நீ கேட்கணுமா இல்ல நான் சொல்றத நீ கேட்கணுமா, நான் சொன்னதை மட்டும் செய் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ஐ சூர்யா வந்து கோபப்பட்டு போறாரு. உடனே அங்க ரூம்ல போய் கத்திக்கிட்டு இருக்காரு, ஐயோ எப்படின்னு சொல்லிட்டு, என்ன தைரியம் இருந்தா இன்னுமே திமிராடங்கள்லன்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து பூமியும் கிருஷ்ண பிரசாத்தும் உள்ள குடுகுடுன்னு வராங்க போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள. உடனே எஸ்ஐ சார், எதுக்கு சார் என்னோட ஹஸ்பண்டை வந்து அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க, நீங்க தேவையில்லாம அரெஸ்ட் பண்ணிருக்கீங்கன்னு தெரியும், பொய்யானா கேஸ் போட்டு அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு தெரியும், என்ன பூமி இது ஒன்னும் ஃபிஷ் மார்க்கெட் கிடையாது, எதுக்கு இப்ப கத்திட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி இவர் வந்து திரும்ப வந்து எஸ்ஐ சூர்யா வந்து கத்திட்டு இருக்காரு. நான் வந்து அவங்க என் ஹஸ்பண்டை பார்க்கணும், ககனை பார்க்கணும், நாங்க 2 பேர் பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. இது ஒன்னும் சத்திரம் கிடையாது யாருனாலும் வந்து பாக்குறதுக்கு, உங்க ஹஸ்பண்ட் வந்து கிட்னாப் கேஸ்ல, நான் ஒரு பொண்ணை கிட்னாப் பண்ண கேஸ்ல நான் அரெஸ்ட் பண்ணிருக்கேன், நீங்க எதுவா இருந்தாலும் கோர்ட்ல போய் பேசிக்கோங்க, நான் எஃப்ஐஆர் எல்லாம் போட்டாச்சு, அதுவும் இல்லாம ஃபர்ஸ்ட் நீங்க பார்க்க வரணும்னா முதல்ல கோர்ட்ல போய் நீங்க அதுக்கான ப்ரொசீஜர்லாம் முடிச்சுட்டு தான் வந்து பார்க்க வரணும், நீங்க நினைச்சோன்னெல்லாம் இங்க பார்க்க வர முடியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எஸ்ஐ சூர்யா சார், நீங்க ரொம்ப மோசமா வந்து நடந்துட்டு இருக்கீங்க, பொய்யான ஒரு கேஸை போட்டு தள்ளி என்னோட ஹஸ்பண்டை நீங்க ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி இவங்க வந்து கத்திட்டு இருக்கிறாங்க பூமி வந்து. அதுக்கடுத்து இதுக்கு மேல பொறுமை இல்லை சார், ஒரு அளவுலாம் பொதுமை அப்படின்னு சொல்லி இவங்க வந்து கத்திட்டு இருக்கிறாங்க. அன்னைக்கு கிருஷ்ண பிரசாத் வந்து பூமியா பிடிக்கிறாங்க, இங்க பாரு ககன் இப்ப அவன் கண்ட்ரோல்ல இருக்கான், நம்ம எந்த கத்தினாலும் அவனுக்கு தான் ககனுக்கு தான் அது பேக் ஃபயர் ஆகும், நீ பொறுமையாயிரு பூமி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே அதுக்கடுத்து அதான் கேஸ்ல கோர்ட்ல வந்து பாத்துக்கோங்கன்னு சொல்றாங்க, அப்புறம் எதுக்கு இங்க நின்றுட்டு இருக்கீங்க, வெளியே போ முதல்ல, கெட் அவுட் ஆஃப் த ரூம் அப்படின்னு சொல்லி 2 பேத்தையும் பிடிச்சி கத்தி விடுறாரு அந்த எஸ்ஐ சூர்யா. உடனே அதுக்கடுத்து பூமி வந்து போயில சபதம் போட்டு போறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, இங்க பாருங்க, இதுக்கான
இதை நீங்க இதுக்கான பலனை கண்டிப்பா நீங்க அனுபவிப்பீங்க, நான் அனுபவிக்க வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வீரவசனம் எல்லாம் பேசிட்டு இங்க கார் கிட்ட வந்துட்டாங்க இவங்க 2 பேரும். உடனே வந்துட்டு மாமா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாமா, ஒரு நிமிஷமும் திக்குன்னு இருக்கு, அவர் வேற மாமாவை என்ன பண்ணானே தெரியல, எங்க வச்சிருக்கான்னு தெரியல, எந்த நிலைமையில இருக்காருன்னு தெரியல, பொய்யா ஒரு கேஸ் போட்டு இதுல எப்படி இருந்து நான் எப்படி வெளியே வர போறேன், டிஐஜி டிஜிபி அவங்க கிட்ட எல்லாம் பேசுறோம்னு சொல்லிட்டு எனக்கு நான் ஹையர் அபிஷியல் மூலமா மூவ் பண்றேன் அப்படின்னு சொல்லி முதல்ல பூமி வந்து அந்த எஸ்ஐ சொல்லிட்டு சொல்லுவாங்க, இங்க பாரு நான் எஃப்ஐஆர் போட்டாச்சு, இனிமேல் நீ வந்து டிஐஜி இல்ல டிஜிபிக்கே போனாலும் யாரும் ஒன்றும் புடுங்க முடியாது, நீ வெளியே போ அப்படின்னு சொல்லி பூமி வந்து வெளியே அனுப்பிடுறாரு. ஒன்னு அதுக்கு அடுத்து வந்து இவங்க வாசல் நின்று அழுதுட்டு கிருஷ்ண பிரசாத்தும் இதுவும் அதுக்கடுத்து நான் வேணா அப்பா கிட்ட போய் ஹெல்ப் கேட்கவா மாமா அப்படின்னு சொல்லிட்டு பூமி வந்து கேட்குறாங்க. வேண்டாமா, நீ இப்போ ஹெல்ப் கேட்டால் மட்டும் பண்ணிடுவாங்களா, அவங்களுக்கு ககனை சுத்தமாகவே பிடிக்காது, உனக்கே நல்லா தெரியும், இப்போ மட்டும் நீ ஹெல்ப் கேட்டான்னு வையன் அது அபூர்வாவுக்கு தெரிஞ்சிடும், அப்புறம் அபூர்வாவே அந்த சூர்யா கிட்ட வந்து போட்டு கொடுத்துருவா, அதுக்கடுத்து ககனோட நிலைமை இன்னும் மோசமாயிரும், அந்த ககனை அந்த சூர்யா என்ன பண்ணுவானே தெரியாதுமா, வேண்டாமா நீ வந்து உங்க அப்பா கிட்ட எல்லாம் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் கரெக்ட் தான் மாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்ப இங்க எஸ்ஐ சூர்யா என்ன பண்றாருன்னா சுட சுட தண்ணி இருக்குல்ல, வெந்நியை கோரிட்டு வந்து ஒரு சாக்கு மாதிரி இருக்கு, அதை போட்டு மூஞ்சில மட்டும் போட்டுட்டு இதை ஊத்தி இந்த வெந்நீர் சுட சுட அப்படி போக ஆவி பறக்க அந்த தண்ணியை தூக்கி ககன் மேல ஊத்தி அவங்கள தெளிய வச்சு அடிக்கிறாங்க. அதாவது சுட சுட தண்ணியை தூக்கி மூஞ்சில ஊத்துறாங்க. அதுக்கடுத்து அந்த சாக்குல முதல்ல ஊத்துறாங்க. அதுக்கடுத்து அந்த சாக்கு எடுத்துட்டு திரும்ப இவனுக்கு இதெல்லாம் பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு இவரே போய் ஒரு பக்கெட் நிறைய எடுத்துட்டு வந்து அதை ஃபுல்லா ககனோட மூஞ்சில ஊத்துறாங்க. அப்படி ககனுக்கு எரியுது, ஐயோ அம்மான்னு கத்துறாரு. ஏண்டா உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா உன் பொண்டாட்டி வந்து என்கிட்ட உன்னை வெளியே விடலைன்னா அதுக்கான கான்சிக்வன்ஸை நான் தான் இது ஃபேஸ் பண்ணுன்னு சொல்லுவா, எவன் வரான் நானும் பாக்குறேன்டா, என்ன பெரிய இவனா நீனே ஹீரோவாடா அப்படின்னு சொல்லி பூமி வந்து இவங்க கிட்ட காட்டின ப்ரெஷரையும் வந்து இப்போ வந்து இவர் ககன் மேல காட்டிட்டு இருக்காரு. அவரை போட்டு அடின்னு அடிச்சு அப்படி சாவின் நுனிக்கு போயிட்டு இருக்காரு. இதுக்கடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறத நம்ம பாட்டு வீடியோல கண்டிப்பா பார்க்கலாம். நட்சத்திரா வந்து செடியை தள்ளி விட்டு கொன்னுட்டாங்களா இல்ல என்ன பண்ணாங்க, செடியோட நிலைமை என்னாச்சுங்கிறத நம்ம கண்டிப்பா பாட்டு வீடியோல பார்க்கலாம். இல்ல ககன் வந்து நிரபராதி நிரூபிக்க ஏதாவது ஆதாரம் கிடைக்குமா, இதுக்கடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறத பாட்டு வீடியோல பார்க்கலாம். உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் குட்டி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க தாட்ஸ் என்னன்னு கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அந்த ஹை பட்டனையும் தட்டி விடுங்க மக்களே. நன்றி, நாளை சந்திக்கிறேன். பை.